வணக்கம் முருக பக்தர்களே. நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் காது குத்தியதன் அர்த்தம் என்னன்ட்டு யாருக்குன்னா தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சமயம் அசுரர்கள் உலகத்தையே துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். தேவதைகள் எல்லோரும் பரமசிவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அப்போது சிவபெருமானின் ஞானத்தீயிலிருந்து பிறந்தவர் தான் முருகன். முருகன் சிறு வயதிலேயே மிகுந்த ஞானமும் தைரியமும் கொண்டவர். அவர் அணிந்திருந்த குண்டலங்கள் சாதாரணமானதல்ல, அது ஞானத்தின் சின்னம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மரபுல காது குத்துவது என்பது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நல்லதை கேட்க வேண்டும், கெட்டதை தவிர்க்க வேண்டும், ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? முருகன் 2 குண்டலங்கள் அணிந்திருப்பார். அது என்ன அர்த்தம் சொல்லிட்டு நான் சொல்றேன். ஒரு காது ஞானம் கேட்கவும், மற்றொரு காது பக்தர்களின் பிரார்த்தனையை கேட்கறதுக்கும். சரிங்களா? புராண அர்த்தம் அப்படின்னு தான் சொல்லி கூறப்படுகிறது புராணத்துல. அவருடைய சிறு கதை பத்தி நான் சொல்றேன். ஒரு பக்தன் தினமும் முருகன் நினைச்சு அழுதுட்டே இருந்தான். என் குரலை நீ கேட்கிறாயா என்று கேட்டான். அந்த இரவு கனவில் முருகன் தோன்றி சொன்னார், நான் காது குத்தியவன், உன் ஒவ்வொரு நெஞ்சார்ந்த அழைப்பையும் நான் கேட்கிறேன். அதன் பிறகு அந்த பக்தனின் வாழ்க்கை அமைதியாக மாறியது. அந்த கதையோட நெறி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். முருகன் நம்முடைய ஒவ்வொரு மன பிரார்த்தனையும் கேட்கிறார். நாம் நல்லதை கேட்டு நல்லதை செய்தால் அவருடைய அருள் நமக்கு எப்போதுமே கிடைக்கும்.